ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லைன் யாராவது ஐடி வந்து தப்பாக போட்டுட்டீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஃபேக் ஐடி உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஐடியை வந்து எப்படி டிக்ளைன் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜிமெயிலுக்குள்ளே வந்துக்கோங்க. ஜிமெயிலுக்கு வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியில் வந்து கீழே கம்போஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய மெயில் ஐடி வந்துடும். டூவில் வந்து நம்மளுடைய கம்பெனி மெயில் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னு வந்துருச்சு, எஸ்பிஓ அட்மின் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன இஷ்யூ ரிலேட்டடாக நம்ம வந்து மெயில் பண்ண போகிறோமோ அந்த இஷ்யூ வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய டவுன்லைன் ஒருத்தவங்களுடைய ஐடியா வந்து டிக்ளைன் பண்ணணும். அதுக்காக அந்த டைட்டிலில் சப்ஜெக்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன், மை டவுன்லைன் ஐடி டிக்ளைன் இஷ்யூ. நம்ம சப்ஜெக்டில் வந்து டிக்ளைன் மை டவுன்லைனர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். கீழே வந்து மெயில் வந்து நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். என்ன ஃபார்மேட்டில் எப்படி டைப் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சிம்பிளாக இந்த மாதிரி வந்து கண்டென்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுடைய நேம், எந்த ஐடி வந்து நம்ம டிக்ளைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டாஃப் ஐடி, என்ன ரீசனுக்காக நம்ம டிக்ளைன் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனையும் நான் கொடுத்தாச்சு. ஏன்னா ஐடி போடும்போது அவங்க வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து ராங்காக டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ டிரான்சாக்ஷன் நம்பர் டைப்பிங் ராங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீசனையும் கொடுத்தாச்சு. நான் ஃபைலுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். அவங்களுடைய ஐடி நம்பர் ஃபைலை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏற்கனவே நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஐடியா தான் வந்து டிக்ளைன் பண்ணணும். ஸோ இந்த ஐடியையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து தப்பாக இருக்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. டிரான்சாக்ஷன் நம்பர் தப்பு, ஆனாலும் ஐடி ஆக்டிவேட் ஆகிருச்சு. எனக்கு அந்த கமிஷன் அமௌண்ட் 500 ஆட் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து என்னை டிக்ளைன் பண்ணதுமே அந்த அமௌண்ட் 500 வந்து எனக்கு வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுமே அவங்க வந்து பார்த்துட்டு நம்ம ஐடி டிக்ளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சென்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெயில் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல் மெயிலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் பாருங்கள். நம்ம மெயில் வந்து சென்ட் பண்ணியாச்சு. இனி அவங்க வந்து பார்த்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஐடியும் வந்து என்ன ஆயிரும்னா டிக்ளைன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து ஃபேக் ஐடி யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் 2 லைனில் நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு உடனே வந்து அவங்க இதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு டிக்ளைன் பண்ணி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய டவுன்லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.